ओम ज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादान सहगण ललिता श्री विशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। जयदां सुरदौ पंगोर मम मंद मतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदन मोहनौ दिव्यत् वृंदारण्य कल्पद्रुमादग श्रीमत् रत्नाकारो सिंहासनस्थौ श्रीमत् राधा श्रील गोविंद देवो प्रेस्ते लिबि सेव्यमानौ स्मरामि। श्रीमान् रासरसारंभी वंशी वटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रियास्तु नः। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नाम श्रेष्ठ मनुमपि सच्चिपुत्रमत्रम स्वरूपं रूपं तस्याग्रजमुरुपेरुं माधुरीं गौष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहोराधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीद्वष्टि गुरुं तं नतोऽस्मि। मुखं करोति वाचालं पुंगं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणम्। ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 13. काम आविश्य च भूतानि धारयाम्यहम् ओजसा पुष्णामि शौषीति सर्वा सोमो भूत्वा रसात्मकः. நான் ஒவ்வொரு கிரகத்திலும் நுழைகின்றேன், எனது சக்தியினால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன. நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப அழகா பொருளுரை சொல்றாரு. பகவான் சொல்றார், நான் எல்லா கிரகத்திலும் போறேன் அப்படின்னு சொல்றார். இல்லைன்னா அந்த கிரகங்கள்லாம் வானத்துல நிக்க முடியாது. இன்னொரு ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், அந்த முத்துக்கள் நூல்ல கோத்த முத்துக்கள் மாதிரி இந்த கிரகங்கள்லாம் இருக்கு, அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த நூல் மாதிரி நான் இருக்கிறேன், சூத்ரே மணிகனா இவ அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த உலகத்துல ஒவ்வொரு பொருளும் தத்தம் இடத்துல இருக்கு. 14 லோகங்கள் இருக்கு. வானவெளியில பாத்தீங்கன்னா பூமி, சந்திரன், சூரியன் எல்லாம் கிரகங்கள். அந்த கிரகங்கள்லாம் அங்கங்க நிக்குது. பகவான் அதை தாங்கி பிடிக்கலன்னா அதெல்லாம் நிக்க முடியாது. அதுதான் இங்க சொல்றாரு அவர். எனது சக்தியினால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன, இல்லைன்னா நிக்க முடியாது. பகவானுடைய சக்தி இதெல்லாம் ஜடப்பொருள்னு சொல்லிக்கலாம், இதெல்லாம் ஜட சக்தின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு அதை தாங்குற சக்திய பகவான் இல்லைன்னா அதுங்கெல்லாம் நிக்க முடியாது, சுத்த முடியாது, செயலாற்ற முடியாது. பகவானுக்கு பௌதிக சக்தி உண்டு, ஆன்மீக சக்தி உண்டு. இதெல்லாம் பௌதிக சக்திகள். இதெல்லாம் தாங்கி நிக்கிறது நான் தானே சொல்றாரு பகவான். அப்போ பிரம்ம சமயத்துல இத பத்தி சொல்லும் போது பிரம்மா சொல்றாரு, அண்டாந்தரஸ்தோ பரமானோ ஷயாந்தரஸ்தம் அப்படின்னு சொல்றாரு. சின்ன அணுல இருந்து வச்சு பெரிய அணுல வரைக்கும் நான் எல்லாத்துலயும் நுழையிறார் பகவான். அதுதான் இங்க சொல்றாரு பகவானே. அப்ப அவர் இருந்தா வேலை நடக்கும், அவர் இல்லைன்னா வேலை நடக்காது. அதுக்கு பிரபுபாதர் ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு மனிதன் ஆத்துல மிதக்க முடியும். எப்படின்னா, நீச்சல் தெரியறான், மிதப்பான். ஒன்ஸ் அவனுடைய உயிர் போயிடுச்சுன்னா அவன் உள்ள இறங்கிடுவான். ஜீவாத்மா இல்லன்னும் போது அங்க பகவானும் ஜீவாத்மாவும் வெளியே போன உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த உடல் உள்ள போயிடும். அது அழுகுன பிறகுதான் மேல வருதுன்னு சொல்றார் பிரபுபாதர்.
மிதக்கிறது எப்பன்னா அது அழுகும்போது. சரியா? அப்போ வந்து ஒரு ஜீவன்ல பகவான் இருக்கிற வரைக்கும் தான் அது உயிர். உயிர் போயிடுச்சுன்னா பகவான் இல்லாம வெளியே போகும்போது தான் உயிர் போகும். பகவான் தான் அந்த ஜீவாத்மாக்கே ஆதாரமாக இருக்கிறார். அப்போ பகவான் வந்து அந்த ஜீவாத்மாவை இழுத்துன்னு வெளியே போயிடுவார், அந்த உடலை விட்டு போயிடுவார். எப்பொழுதுமே பரமாத்மா வந்து ஜீவனோட தான் இருப்பார் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும். அங்க ஆன்மீக உலகத்துல போனோம்னா அங்க பரமாத்மா வந்து நம்முடைய நண்பராக, அன்பராக அங்க இருப்பார். இங்க வந்து உள்ள இருக்கிறார், பேசாம இருக்கிறார். இங்க இங்க இருக்கிற பரமாத்மா வந்து உறவு கொள்ள மாட்டார். நாம வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு அவர்கிட்ட உறவு கொண்டால் ஒழிய, இல்லைன்னா அவர் நடுத்தரமா இருப்பார். நியூட்ரல்னு சொல்றான் பாருங்க. அவர் பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. நியூட்ரலா பேசாம நீ என்ன பண்றியோ பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த உலகத்துல வந்து எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிறது நான் தான் சொல்றார். அடுத்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்றார். சூரியன், சந்திரன் எல்லாம் ஒளி கொடுக்குது. சூரியன் இருந்தாதான் செடிகள்லாம் வளர முடியும், வாழ்வாதாரம் அப்படின்னு நாம நினைச்சிருக்கோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இங்க சொல்றாரு. நீங்க சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, தோட்டத்துல பாத்தீங்கன்னா மாலை வரைக்கும், இரவு வரைக்கும் ஒண்ணுமே இருக்காது. காலையில இருந்து பாத்தீங்கன்னா பூ பூத்திருக்கும். அதெல்லாம் எதனாலன்னு பாத்தீங்கன்னா சந்திர ஒளினால. இங்க அதுக்குதான் இங்க சொல்றார், சோமோன்னா சந்திரன், பூத்வா ரசாத்மக. அந்த சந்திரனுக்கு ஒளி ஊட்டி, அந்த சந்திரன் இந்த செடி கொடிகள் எல்லாம், இந்த வனஸ்பதிகள் எல்லாம் பூக்க வைக்குது, காய்க்க வைக்குது, வளர வைக்குது. இப்ப சந்திரனுடைய ஒளியும் செடிகளுக்கு தேவைன்றதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த சந்திரனுக்கு யார் ஒளி கொடுக்கறது? சந்திரன் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறார்? கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறார். அப்ப பகவான் சொல்றார், சூரியன், சந்திரன் அனைத்துக்குமே வந்து நான் தான் வந்து ஒளியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார். இது 13வது ஸ்லோகம் முடிஞ்சது. 14வது ஸ்லோகம். இப்போ 15வது 12ல இருந்து 15 வரைக்கும் ஒரு உண்மையை பகவான் சொல்றார். நான் தான் பாதுகாக்கிறேன், நான் தான் பராமரிக்கிறேன்னு சொல்றார். அதை மட்டும் புரிஞ்சுக்கலாம். இன்னும் விவரமா ஒரு விஷயத்த, நுணுக்கமா ஒரு விஷயத்த சொல்றார். அதுதான் இந்த 14வது ஸ்லோகம். இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா அஜீரண கோளாறுகள்லாம் சரியாகுதுன்னு சொல்றாங்க. வயிறு வலி சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகும். ஏன் அப்படின்னா, இதை உணரும் போது கடவுள் தான் வந்து கிருஷ்ணர் தான் நம்முடைய ஜீரண சக்தியாக இருக்கிறார். ஜட்டர் அக்னின்னு சொல்றோம். நம்ம வயிற்றுல வந்து ஜட்டர் அக்னி இருக்கு. அந்த ஜட்டர் அக்னி கிருஷ்ணர்னு அவரே சொல்றார். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரித்த பிராண சமாயுக்த பச்சாமன்யம் சதுர்விதம். நான் தான் ஜீரணிக்கும் நெருப்பாக, எல்லா உயிர்வாழிகளின் உடலிலும் ஜீரண நெருப்பாக இருக்கும் நான் உட்சுவாச காற்று வெளிசுவாச காற்றுடன் இணைந்து, காத்தும் தேவை, உள்ள போற காத்து வெளி போற காத்து, 2 காத்தும் சேர்ந்து 4 விதமான பொருட்களை நான் தான் ஜீரணம் பண்றேன்னு சொல்றேன். அங்க பகவானுடைய அருள் இல்லைன்னா ஜீரணமும் ஆகாது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு விஷயத்திலயும் எல்லாத்துலயும் கிருஷ்ணரை கொண்டாடாதீங்க, எல்லாத்தையும் கடவுள்ல கொண்டாடாதீங்கன்னு நாஸ்திகவாதிகள் எல்லாம் பேசலாம். கடவுள் இல்லாம எதுவுமே இல்லை, கிருஷ்ணர் இல்லாம எதுவுமே கிடையாது. இந்த உண்மையை நமக்கு திரும்ப திரும்ப புரிய வைக்கிறதுக்காக பகவான் சொல்றாரு. நீ சாப்பாடு சாப்பிட்டினா கூட, நீ நாஸ்திகனா கூட இருக்கலாம். ஒரு மனிதன் நாஸ்திகனாக இருக்கலாம். அவனது சாப்பாடும் ஜீரணம் பண்றார். ஓ, இவன் நாஸ்திகன் அப்படின்னு விட்டுருல. ஏன்னா இங்க பௌதிக உலகத்தை பொறுத்த வரைக்கும் பகவான் நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் பக்தராக இருந்தாலும் எப்படி இருக்கிறாருன்னா ஒரு நீதிபதி மாதிரி இருக்கிறார். நீதிபதி நல்லது செஞ்சா நல்லது பாராட்டுவார், கெட்டது செஞ்சா தண்டனை கொடுப்பார். அப்ப இதயத்துல இருக்கிற பரமாத்மா வந்து நடுநிலையா இருக்கிறார், பாரபட்சம் காட்ட மாட்டார். அப்ப பக்தர்களுக்கு அருள் புரிய மாட்டார்னா கண்டிப்பா புரிவார். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. எப்போ வந்து
பௌதிக தளத்தை விட்டு ஒரு ஜீவாத்மா முழுக்க கிருஷ்ணர் லைனுக்கு போயிடுறான் பாருங்க. அப்போ அவர் வந்து நியூட்ரலா இருக்க மாட்டார், நடுநிலையா இருக்க மாட்டார். அப்போ வந்து எப்படி ஒரு தாய் தன் குழந்தைய காப்பாத்துறாளோ அப்படி காப்பாத்துவா. இப்ப நம்ம எல்லாம் அவருடைய குழந்தைகள் இல்லையானா குழந்தைகள் தான். இப்போ வந்து நம்மளெல்லாம் வந்து இந்த வேலைக்காரி கிட்ட விட்டு இருக்கிறாரு. அடங்கா பிடாரி குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, போய் ஹோம்ல விட்டுறது, இல்ல அந்த ஸ்கூல்ல வச்சிடுறது, அந்த மாதிரி பண்ணிடுறாங்கல்ல அம்மா அப்பா. ரொம்ப கேட்கும். ரொம்பவே மோசமான குழந்தைன்னா என்ன பண்றது, அடக்கவே முடியலன்னா அந்த மென்டலி ரிட்டார்டட் வச்சிருக்கிறாங்கல்ல, நிறைய ஹோம்ஸ் இருக்கு. அங்க எடுத்துன்னு போய் அந்த பேரண்ட்ஸ் விட்டுட்டு அப்பப்ப காசை கொடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் தான் பக்தர் அல்லாத குழந்தைகள்லாம். அப்ப அங்க வந்து அப்படி பக்தர் அல்லாதவங்க கிட்ட அவர் வந்து நடுநிலையா இருப்பாரு. நல்லது பண்ணா நல்லது கொடுப்பார், கெட்டது பண்ணா கெட்டது கொடுப்பார். ஆனா பக்தர்களுக்கு அப்படி இல்லை. நேரடியாக பக்தர்களுடைய வாழ்வுல அவர் செயல்களை செய்வார். அப்ப அங்க நடுநிலையா இருக்க மாட்டார். அதனாலதான் இதை புரிய வச்சுக்க சொல்றாரு. அதனாலதான் நம்ம வந்து வாழ்க்கையில இப்போ 24 மணி நேரமும் கிருஷ்ணரை சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறோம். இது புரியணும். நமக்கு புரிஞ்சாதான் சேர்க்க முடியும். எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா அவன்னும் போது அவனுடைய நினைவு நம்ம கிட்ட சதா ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் சொல்றாரு. சாப்பிடும்போது நமக்கு இந்த ஸ்லோகம் ஞாபகம் வந்தாலும் சரி, இந்த ஸ்லோகத்தை சொன்னாலும் சரி. ஸ்ரீ வைஷ்ணவத்துல வந்து இதை சொல்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரித்த பிராணபான சமாயுக்த பச்சாமி அன்னம் சத்துருவிதம் அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்லி நம்ம எப்படி மகாபிரசாதே கோவிந்தே அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரி அவங்க இந்த ஸ்லோகத்தையும் சொல்றாங்க. ஏன்னா ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும். எப்படி அதிகப்படுத்தோம்னா நம்ம அதை உணர்றோம். என் வயிற்றுல ஜடராக்கினியா பகவான் இருக்கிறாருன்னு எப்போ உணர்றோமோ பகவான் வந்து அதுக்கு பிரதிபலிக்கிறார். அவ்வளவுதான். மத்தவெல்லாம் போய் அப்படி இப்படி நின்னுன்னு சாப்பிட்றாங்கல்ல, சில பேர்லாம் நின்னுன்னு சாப்பிட்றாங்க, ஓடின்னு சாப்பிட்றாங்க. நமக்கு சாப்பிட்றது கூட பக்தி தொண்டுதான். ஏன்னா பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளுதல்னு சொல்றோம். பிரசாதம் சாப்பிடுறோம்னு சொல்ல, பிரசாதத்தை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல எப்படி சொல்றோம், ஆனர் த பிரசாதம். ஆனர் த பிரசாதம்னா சாப்பிடுறோம்ன்றது இல்ல, பிரசாதத்தை மதிக்கிறோம், வணங்குகிறோம். அதான் வீணாக்க கூடாதுன்னு சொல்றாங்க. பிரசாதத்தை வீணாக்கவே கூடாது. ஏன்னா பிரசாதமும் பகவானுடைய அருள் தான். நமக்கு பிரசாதம் பகவானுடைய அருள். அதனால அவருக்கு நன்றி சொல்லிட்டு அதனாலதான் பிரார்த்தனை வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இயற்கையாகவே நம்மள வந்து நல்லா ஆக்கிட்டு போயிடும். இதெல்லாம் செய்ய 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 பகவானோட நாம வந்து அருகில போவோம். பகவானுடைய மிக அருகில போகும்போது பகவான் முழு கட்டுப்பாட்டுல எடுத்துப்பார் அப்படிப்பட்ட பக்தர்களை. மற்றவர்களுக்கு இப்ப பக்தி இல்லாதவர்கள், அறகுறையா பக்தி இருக்கிறவங்க, முழுமையா சரணடையாதவங்க, அவங்களெல்லாம் அந்த கிரகங்கள் கட்டுப்பாட்டுல எடுக்கும். யார் முழுசா சரணடைஞ்சு கிருஷ்ணரை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாதவங்களோ அவங்கள நேரடியா கிருஷ்ணர் தன் கட்டுப்பாட்டுல எடுப்பாராம். அதனால கிருஷ்ண கிரகம்னு சொல்றாங்க. கிருஷ்ண கிரகம் அப்படின்றது வந்து இந்த மாதிரி கிரகம் கிடையாது. கிருஷ்ணரே நேரடியா தன்னுடைய கட்டுப்பாட்டுல அந்த பக்தனை எடுத்துக்கொள்றாரு. இந்த மந்திரத்துக்கு ஈடான மந்திரங்கள் வந்து பிரகத் ஆரண்யக உபனிஷத்துலயும் இருக்கு, வேத மந்திரங்கள்லயும் இருக்கு அப்படின்ட்டு பிரபுபாதர் மேற்கோள் காட்டுறார். அதுல வந்து அயம் அக்னீர் வைஷ்வானரோ யோ அயம் அந்த புருஷ ஏனேதம் அன்னம் பச்சதே. இந்த அன்னம் பச்சதே அந்த வேலையை பகவான் தான் செய்யறாரு. அந்த 4 வகையான அன்னங்கள் இருக்கு. 4 வகையான சாப்பிடுற பச்சாமி அன்னம் சதுர்விதம் 4 வகையான சாப்பிடுற பொருட்கள் இருக்கு. ஒண்ணு குடிக்கிறது, அருந்துபவை, மெல்லுபவை, நக்கப்படுபவை, உறிஞ்சுபவைன்ட்டு. இந்த எல்லாத்தையுமே செரிக்கும் இறைவன் வந்து கிருஷ்ணர் தான். எல்லாத்தையும் செரிக்கிற விஷயத்த கூட பகவான் தான் செய்யறார். பகவான் செய்யலன்னா ஒண்ணுமே இல்லை. பகவானுடைய கனெக்ஷன் நம்ம இல்லாம போச்சுன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாத்துலயும் பக்தரோ அபக்தரோ யாரா இருந்தாலும் பகவான் வந்து அவங்களோட துணை நிக்கிறார், அவங்களோட இருக்கிறார். ஆனா நடுநாயகமா இருக்கிறார். அந்த இடத்துல அவர் வந்து பிரதிபலிக்க மாட்டார். 15வது ஸ்லோகமும் முக்கியமான ஸ்லோகம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி மேற்கோள் காட்டுவாராம். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ
மத ஸ்மிருதிர்ஞானம் அபோஹனம் ச வேதைஷ்ச சர்வைரஹம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாகம். நான் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன். என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. நான் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றிருக்கிறேன் சொல்றார். அது பக்தரா இருக்கட்டும், அபக்தரா இருக்கட்டும், ஆடு மாடு கோழி சகல ஜீவராசிகளும். நான் அதுல ஒரு பாரபட்சமும் அவர் காட்ட மாட்டார். உடனே பக்தர்கள் வந்து கேள்வி, பன்றியின் உடல்ல கூட ஆமா, பன்றியின் உடலோ இல்ல சிங்கத்தின் உடலோ இல்ல பாம்பின் உடலோ எந்த உடலா இருந்தாலும் பரமாத்மாவாக அங்க இருக்கிறாரு. இருந்து நடுநாயகமா இருப்பார். நடுநாயகமா அந்த ஜீவனுடைய செயல்களை பார்த்து கொண்டே இருப்பார். சரியா? அப்போ ஒரு ஜீவனுக்கு மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் சனா, என்னிடம் இருந்துதான் ஞாபக சக்தி அறிவு மறதியும் வருது. இப்ப நாம கூட பாருங்களேன், இந்த வாழ்க்கையிலே நேத்து என்ன சாப்பிட்டோம்னு கேட்டா மறந்துடுறோம். போன பிறவில என்ன நடந்து சுத்தமா ஞாபகமே இருக்காது. ஒரு உடலை விட்டு ஒரு உடல் போகும்போது அந்த உடலுக்கான விஷயங்களை மறக்க வச்சிடுறாரு. ஞாபகம் வச்சிருந்தா வாழவே முடியாது. அந்த மறதியை பகவான் கருணையோடு கொடுக்குறாரு. யோசனை பண்ணி பாருங்க, போன பிறவில நாம செய்த தவறுகளோ, போன பிறவில இன்னாருடைய மனைவியாக இருக்கலாம், இன்னாருடைய குழந்தையாக, இன்னாருடைய நண்பனாக, எத்தனையோ உறவுகள் இருக்கு. அதெல்லாம் இந்த பிறவில ஞாபகம் வந்தா இந்த பிறவில நம்ம வாழவே முடியாது. வாழ முடியுமா? அந்த பிறவினுடைய நினைவுகள் வந்து இங்க வாழ விடாம தடுக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா இந்த விஷயம் புரியும். ஒரு பிறவில இருந்து இன்னொரு பிறவி போகும்போது அந்த அப்படியே தூக்கி போட்டுறாரு பகவான். அதை மறக்க வைக்கிறார். அந்த ஜீவனுக்கு மறதி கூட ஞாபகம் நான் தன்னிச்சையா எதுவும் செய்ய முடியாது ஜீவராசி. அவ்வளவுதான் ஒரே கருத்து. தன்னிச்சையா செயல்பட முடியாது. ஆனால் சிறிதளவு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார்ல, அந்த சுதந்திரத்துல அந்த ஜீவன் என்ன ஆசைப்படுதோ அதற்குரிய தகுதி இருந்தால் அதை செஞ்சு கொடுப்பார். அதையும் பார்க்கணும். இப்போ இந்த பிறவில வந்து நான் வந்து அனில் அம்பானி மாதிரி இந்த பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நான் ஒரு ஆசை வைக்கிறேன்னு வச்சுங்க. அதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னா கொடுக்க மாட்டார். சரி, ஆசையே இருக்கு, அந்த ஆசையை நான் வளர்த்துக்கிட்டே போறேன்னா அதுக்குரிய புண்ணிய காரியம் செய்ய வச்சு 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 அது எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுப்பாரு. அதெல்லாம் ஒரு கணக்கு. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆசைக்கான தகுதியை நம்மளுக்கு கொடுக்க வைப்பாரு. ஓ, இதை நீ தீவிரமா ஆசைப்படுறியா, சரி, அதற்குரிய தகுதியை கொடுப்பாரு. கொடுத்து அதை எப்ப கொடுக்கணுமோ அப்பதான் கொடுக்க முடியும். ஆனால் இந்த பாவ புண்ணியம்னு இருக்கு பாருங்க, இந்த பாவ புண்ணிய கணக்கும் அதோட சேர்ந்து சேர்ந்து வரும். பாவம் செய்வதற்கான உந்துதல்கள் இருந்ததுன்னா பாவம் செய்ய வைப்பார். ஒரு கலக்காரன் கொலை செய்யறான்னா பகவானுடைய சப்போர்ட் இல்லாம செய்ய முடியாது. பகவான் அதுக்கு ஒத்துழைக்கணும். எஸ், போ கொன்னுடு, அதுக்குரிய தண்டனையும் கொடுப்பார். எப்படி நல்லது செஞ்சா நல்லதுக்கு அவக்குரிய பலனை கொடுக்குறாரோ அந்த மாதிரி கெட்டது செஞ்சா கெட்டது செய்யறதுக்கான சக்தியையும் கொடுத்து அதற்கான ஏற்பாட்டையும் அமைச்சு அதுல போய் அவன் அந்த வேலையை செஞ்சு அவன் நானே செய்யறேன்னு நினைச்சு அவன் அதுக்குரிய தண்டனையும் அவன் அனுபவிப்பார். இப்படிதான் அவர் வந்து செயல்படுத்துறாரு. அப்போ ஸ்மிருதிர் ஞாபக சக்தி. இப்ப யாராவது நான் வந்து பகவத்கீதை 700 ஸ்லோகத்தையும் தண்ணி பாடமா படிச்சு முடிக்கிறேன்னா பகவானுடைய கருணை இல்லாம முடியாது. எந்த ஒரு ஞாபக சக்தியும் பகவானுடைய கருணை தான். ஞானம் இது பௌதிக ஞானமோ ஆன்மீக ஞானமோ எந்த ஞானமா இருந்தாலும் அவர் கொடுத்தாதான். அப்போகனம் மறதி. அப்போகனம்னா மறதி, மறந்துடுறாங்கல்ல. இந்த பிறவியிலேயே வயசாயிட்டா டிமென்ஷியான்னு ஒரு நோய் இருக்கு. வயசானா சுத்தமா சாப்பிடுறத கூட மறந்துடுவாங்க. சாப்பாடு போடலையேன்னு திருப்பி திருப்பி கேட்பாங்க. நீங்க சாப்பிட்டீங்கன்னு மற்றவங்க எல்லாம் சொல்லணும். அந்த அளவுக்கு மறதி நோய் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவங்களுடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி பகவான் வந்து படி அளக்கிறார். அப்ப அடுத்தது இது வந்து ஒரு பகுதி. இந்த ஸ்லோகத்துல 2 பகுதி இருக்கு. ஒரு பகுதி நான் தான் எல்லாத்தையுமே செய்யறேன் அப்படின்னு சொல்றார். இன்னொரு பகுதி வேதங்கள் என்ன சொல்லுது, வேதங்களுடைய இலக்கு என்ன அப்படின்றத சொல்றார். வேதிஷ்ட சர்வைர் அகம் ஏவ வேத்யோ. வேதங்கள் அனைத்திலையும்
என்ன முக்கியமான விஷயம்? நான் தான் அறியப்பட வேண்டும். ஒருத்தர் வேதம் படிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து இலக்கு வந்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்ன்ற இலக்குக்கு வந்தாகணும். வேதம் அதை தான் சொல்லுது. அது தெரியல, அதுக்கு வரலன்னா அவங்க வேதம் படிச்சதுக்கு சமம் கிடையாது. வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். ஆனா உண்மையில அந்த வேதாந்தத்தை தொகுத்தது கூட நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இலக்கிய அவதாரமாக வேத வியாசராக பகவான் தான் வந்து அவதரித்து வேதங்களை தொகுத்து கொடுக்குறாரு. வேதாந்த சூத்திரம்னு ஒண்ணு இருக்கு. சூத்திரம்னா என்ன அர்த்தம்னா, இப்ப வேதத்தை படிக்கணும்னா அந்த நோட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, நம்ம எல்லாம் சின்ன வயசுல படிக்கும் போது தென்றல் உரை கோணார் அப்படின்லாம் படிக்கணும். அதுக்கு வந்து பாட புத்தகத்தை படிக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு கையேடுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கையேடு தான் வேதாந்த சூத்திரம். வேதாந்த சூத்திரம் நம்ம எளிமையா வேதங்களை புரிந்து கொள்வதற்காக இருக்கிறது. அதையும் பகவான் தான் தொகுத்து கொடுத்திருக்கிறார். சரி, வேதத்தை நேரடியா படிச்சுக்க முடியலன்னா வேதாந்த சூத்திரம். ஆனா இந்த அனைத்து வேதங்களும் என்ன சொல்லுது? வேதங்கள், சூத்திரம், புராணங்கள் எல்லாமே பரமபுருஷரின் பெருமைகளை கொண்டாடுகின்றது. அப்ப வேத சடங்குகளை செய்வதாலும் வேதங்களின் தத்துவத்தை விவாதிப்பதாலும் பக்தி தொண்டில் வழிபடுவதாலும் இறைவன் அடையப்படுகிறார், கிருஷ்ணர் அடையப்படுகிறார். எனவே வேதங்களின் குறிக்கோள் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதே. வேதங்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான பாதையும் அவரை உணர்வதற்கான வழிமுறையையும் நமக்கு அளிக்கின்றன. இப்ப இறுதி இலக்கு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளே. அப்ப வேதாந்த சூத்திரம் வந்து இதை உறுதி செய்து தத்து சமன்வயாத் பக்குவ நிலையில் 3 படிகளில் அடையப்படுகிறது. 1, வேத இலக்கியங்களை புரிந்து கொள்வதால் ஒருவன் பரமபுருஷ பகவானுக்கும் தனக்கும் உள்ள சம்பந்தத்தை புரிந்து கொள்ள முடியும். பின்னர் பல்வேறு வழிமுறைகளை பயிற்சி செய்து அவன் அவரை அணுகுகிறான். இறுதியில் பரம இலக்கை அடைகிறான். அப்ப அதுதான் வந்து சம்பந்த, அபிதய, பிரயோஜன 3 படி இருக்கு பக்தி பாதையில. சம்பந்தன முதல் படி வந்து எனக்கும் நான் யார், கடவுள் யார், எனக்கு கடவுளுக்கு என்ன உறவு இருக்கிறது, இதை புரிஞ்சுக்கிறது தான் சம்பந்த ஞானம். சம்பந்த ஞானம். அபிதயம் அப்படின்னா இதெல்லாம் நான் முதல்லயே சொல்லியாச்சு. பகவத்கீதையினுடைய அறிமுகத்திலே பிரபுபாதர் சொல்றார், அதை நம்ம சொல்லியாச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பொருளுரையில பிரபுபாதர் மீண்டும் திரும்ப சொல்றார். அபிதய ஞானம் என்பது அதை நடைமுறைப்படுத்துறது. எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப ஜீவாத்மானுடைய கடமை என்ன? சதத்தம் கீர்த்தயந்தோமம். எப்பவும் ஜீவாத்மா பகவானுக்கு தொண்டு புரிய வேண்டும். அடிமையினுடைய கடமை என்ன? அடிமை எஜமானனுக்கு எப்போதும் சேவை செய்ய வேண்டும். அப்ப ஜீவனுடைய இயல்பான சுபாவமே பகவானுக்கு சேவை செய்யறது தான். தொண்டர்கள் அப்படின்னா எஜமானனுக்கு சேவை செய்யணும், அதான் தொண்டனுடைய கடமை. அப்ப எஜமானன் கிருஷ்ணர், அவருக்கு தொண்டு செய்யறது தான் ஜீவனுடைய கடமை என்றத முதல் சம்பந்த ஞானத்துல புரிஞ்சுக்கிறாங்க. அதை வந்து செயல்முறைப்படுத்துறது தான் அபிதயம். அபிதய ஞானத்துல அதை செயல்முறைப்படுத்துறாங்க. அப்புறம் என்ன ஆகும்? பலன் கிடைக்கும். அதுதான் வந்து பிரயோஜனம். பிரயோஜனம் என்ன பிரயோஜனம்னு சொல்றோம்ல, அதான் பிரயோஜனம். அந்த பிரயோஜனத்துல பகவானை, பகவத் பக்தியை ஒரு ஜீவன் அடைகிறான். ஏன்னா அது மறந்துட்டு இருக்கிறான்ல, அது மூடப்பட்டு இருக்கிறது. நான் கிருஷ்ணருடைய சேவகன் அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்து போயிருக்கிறோம். அது மூடப்பட்டிருக்கு. ஜீவன் நல்லா தூங்கிட்டு இருக்கு படுத்து. இந்த உடலை கொண்டு அந்த ஜீவன் புலன்களை கொண்டு உலகத்தை அனுபவிக்கிறான். இததான் வந்து தவறா நினைச்சு, இதுதான் பொய் அகங்காரம். நான் இந்த உடல்னு நினைச்சு ஒரு மயக்கத்துல இருக்கிறான். அந்த மயக்கத்துல இருந்து வெளியே வரும்போது இலக்கை அடைகிறான். சரி, அப்ப 16வது ஸ்லோகம். துவாவிமம் புருஷௌ லோகே ஷரக்ஷாக்ஷர ஏவச்ச ஷர சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்சதே. தவறக்கூடியவர்கள், தவறாதவர்கள் என 2 விதமான ஜீவன்கள் உள்ளனர். ஜட உலகில் உள்ள ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள் என்றும், ஆன்மீக உலகில் உள்ளவர்கள் தவறாதவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றது. இப்போ வேதாந்த சூத்திரத்தினுடைய சுருக்கம் இங்க சொல்லப்பட்டிருக்கு 3 ஸ்லோகத்துல, 16, 17, 18. இந்த 3 ஸ்லோகத்துல வேதாந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னு பகவானே சொல்றார். உலகத்துலன்னா பிரபஞ்சம் மொத்தத்திலுமே 2 வகையான ஜீவாத்மாக்கள் இருக்கிறாங்க. பகவான் இருக்கிறார், அவர் வந்து பரமாத்மா, பரம் புருஷர்.
ஜீவாத்மாக்கள் வந்து 2 வெரைட்டி இருக்கிறாங்க. 84 லட்சம் ஜீவராசிகளை சொல்ல பொதுவாகவே ஒரு ஜீவாத்மாக்கள் வந்து எப்பொழுதும் தவறாதவர்கள் அப்படின்னா, விழாதவர்கள் அப்படின்னா எப்போதும் நித்தியமாக நித்திய சூரிகள், நித்தியமாக பகவானுடைய ஆன்மீக உலகத்துல இருக்கிறவங்க. தவறக்கூடியவர்கள் ஷர அப்படின்னா தவறக்கூடியவர்கள், விழுந்து விட்டவர்கள், அவங்க எல்லாம் பத்த ஜீவாத்மாக்கள் சொல்ற, பந்தப்பட்ட ஜீவாத்மாக்கள், அவங்க எல்லாம் பௌதிக உலகத்துல இருக்கிறாங்க. இப்ப இந்த 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் பகவான். அப்ப இந்த விழாதவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க எப்படிப்பட்டவர்கள்னா எப்போது பகவானோட ஒன்று போய் இருக்கிறார்கள். ஒன்றுனா போய் கலந்துறது இல்ல, பகவானுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள். அப்படிப்பட்டவங்க தான் அக்ஷர விழாதவர்கள் அப்படின்னு இங்க சொல்லப்படுறாங்க. அப்ப இந்த உயிர்வாழிகள் நம்மள மாதிரி மனம் மற்றும் 5 புலன்களோட போராடி கொண்டிருக்கும் உயிர்வாழிகள் ஜடத்துல இருக்கிற தொடர்புனால, ஜடத்தோட தங்களை அடையாளப்படுத்தி கொள்வதனால இங்கேயே சுத்துறோம். நான் இந்த உடல்ன்ற ஒரு எண்ணம் அதிகமாக அதிகமாக மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுக்கிறோம். எப்போ இந்த ஞானம் வருதோ அப்ப அந்த ஞானத்துல நான் இந்த உடலுக்கான கடமைகளை மட்டும் இந்த பிறவியில செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உடலோட நான் சம்பந்தப்பட மாட்டேன்னு சொல்லி இத உடலை கொண்டு பக்தி தொண்டு செய்யணும். கண்டிப்பா உடல் தேவை. உடலை கொண்டு பக்தி தொண்டு செய்து விட்டு அதுக்கப்புறம் இந்த உடல் பற்றி அவ்வளவு கவலைப்படாம பகவானினுடைய சிந்தனையிலே இருக்கும்போதுதான் பகவானை நம்மால அடைய முடியும் அப்படின்னு இங்க சொல்றாங்க. சரியா? அப்போ பௌதிக உடல் வந்து மாற்றம் அடையக்கூடியது, ஆன்மீக உடல் வந்து மாற்றமே அடையாது. நமக்கெல்லாம் இருக்கு ஆன்மீக உடல், அது இப்ப மூடப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குமே இருக்கு, யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஆன்மீக உடல் இருக்கிறது, அது மூடப்பட்டு இருக்கிறது, அதை நாம் மறந்திருக்கிறோம். அப்ப எப்ப வந்து உண்மையான பக்தரா மாறுறோமோ நம்ம உண்மை நிலைக்கு, இந்த மாயை மயக்கம் இதுல இருந்து விடுபடுறோமோ அப்ப வந்து இந்த நிலைக்கு நம்ம வந்துருவோம். இங்க இருந்தா கூட, இங்க இருந்தாலும் அதுதான் ஜீவன் முக்த உச்சத்தை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. பௌதிக உலகத்துல இருக்கும் போதே அவங்க முக்தியை பெற்று விடுகிறார்கள். நான் இந்த உடல் அல்ல அப்படின்றதுல முழுமை பெறுபவர்கள். அதுதான் தன்னுணர்வு பெறுதல், தன்னை அறிதல், தன்னை அறியும் விஞ்ஞானம், அதெல்லாம் அதான் செல்ஃப் ரியலைசேஷன். அதை எப்போ ஒருத்தர் முழுசா உணர்ந்துடுறாங்களோ நல்லது கெட்டது, பகைவன் நண்பன் எதுவும் அவங்கள பாதிக்காது. உலகாய விஷயங்கள் எதுவுமே அவங்கள பாதிக்காது. அவங்க இங்கே ஜீவன் முக்தர்கள் ஆவாங்க. இந்த உடலுக்குரிய நாள் வந்ததுக்கு அப்புறம் இதை விட்டு முழுமையாக அங்க போயிடுவாங்க. இப்ப 17வது ஸ்லோகமும் வேதாந்த சூத்திரத்தினுடைய சுருக்கம்தான். உத்தம புருஷஸ்த்வன்ய பரமாத்மேத்யுதா ஹிருதஹ யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய விபர்த்தவ்யய ஈஸ்வர. இந்த இருவருக்கும் அப்பாற்பட்டு உத்தம புருஷரான பரமாத்மா இருக்கிறார். அழிவற்ற இறைவனான அவர் 3 உலகங்களுக்குள் நுழைந்து அவற்றை காக்கிறார். ஷர அக்ஷரன்னு 2 பேர் பார்த்தோம். விழக்கூடியவர்கள், விழாதவர்கள். அவங்களுக்கு மேற்பட்டு பரமாத்மா இருக்கிறார். அவர் எல்லாத்துலயும் பூந்திருக்கிறார், எல்லாற்றிலையும் இருக்கிறார். இங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது, எல்லா இடத்துலயும் இருக்கிறார். அழிவற்ற இறைவனான அவர், அவருக்கு அழிவுலாம் கிடையாது. 3 உலகங்களுக்குள்ளும் நுழைந்து அவற்றை காக்கிறார். ஏன்னா அந்த வேலையும் அவரு தான் செஞ்சாகணும். 3 உலகங்களிலும் நுழைந்து அதை காக்கிறார். அதுக்குதான் வந்து இங்க பிரபுபாதர் வந்து பல கட்டோபனிஷத்துல சொல்லப்படுற நித்யோ நித்யானாம் சேத்தனானாம் அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்றாரு. இந்த நித்யோ நித்யானாம் சேத்தனானாம்ன்ற ஸ்லோகத்துல பல்வேறு பரப்பட்ட ஜீவராசிகளை காக்கும் ஏகோ பகுனாம் வேதாதி காமாம், ஒரே ஒரு ஜீவனாய், ஒரே ஒரு பரமாத்மா, ஒரே ஒரு பரம புருஷர் இத்தனை கோடி 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 ஜீவாத்மாக்களுக்கு பொறுப்பா இருக்கிறார். ஏன்னா கடவுள் ஒருத்தர் தான், பகவான் ஒருத்தர் தான். அவரு தான் இத்தனை ஜீவராசிகளையும் அவர் பராமரிக்கிறார். அந்த பரம புருஷர் எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறார் பரமாத்மாவாக. அவரை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அமைதி கிடைக்கும், மற்றவங்களுக்கு எல்லாம் அமைதி கிடைக்காது. இது ஏற்கனவே நம்ம வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் இது.
பகவத்கீதை 5:29 போக்தாராம் யக்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதாத்மா சுகிருதம் சர்வஜி சுகிருதம் சர்வ ஜீவானாம் சாந்தி மிருச்சத்தின்னு வரும் ஒரு சுகிருதம் சர்வபூதானாம் கியாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. அபோகனம் வந்துடுச்சு. போக்தாராம் யக்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் கியாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. யார் இதை புரிஞ்சுக்கிறாங்களோ, முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் தான் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு பகவான் அமைதியை கொடுத்துருவார். ஏன்னா இப்ப இதெல்லாம் படிக்கிறச்ச நமக்கு என்ன தோணுதுன்னா, நான் எதையும் செய்யல, எல்லாம் அவர் தான் செய்யறாரு, அதுக்காக நான் தப்பு செய்ய முடியாது, அவர் தான் செய்யறாருன்னு சொல்லிட்டு பழி அவர் மேல போட முடியாது. ஏன்னா அதுக்குரிய தண்டனையை நமக்கு கிடைக்கும். அவர் செய்கிறார், எல்லாவற்றையும் செய்வதற்கான வசதிகளை கொடுக்கிறார். அவர்தான் கர்த்தா, அவர்தான் ஆதி மூலம். நான் எதுவுமே கிடையாது, நான் அக்கிஞ்சனன். அக்கிஞ்சனன்னா நான் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அக்கிஞ்சன கோச்சரம் அப்படின்ட்டு குந்தி மகாராணி பாடுவாங்க. நான் ஒரு பொம்பளை, நான் எப்படி உங்களை பாட முடியும்? பெரிய பெரிய முனிவர்களே ரிஷிகளே உங்களை புரிஞ்சுக்க முடியல, நான் ஒரு சாதாரண பெண், நான் எப்படி உங்களை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பெரிய முனிவர்களையும் ரிஷிகளையும் விட மிக உயர்ந்தவள். அவங்க அக்கிஞ்சன கோச்சரம்ன்ற வார்த்தையை அவங்கதான் சொல்றாங்க. அக்கிஞ்சன மனநிலைக்கு நம்ம வரணும்ட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், பக்தர்கள் முடிஞ்சா படிங்க. இதுல இருந்து நமக்கு புரியுது, நாம சின்ன தூசு, அவர் மிகப்பெரியவர், நாம மிகச்சிறியவர்கள். அவரையே நம்பிதான் எல்லாமே இருக்கு. அவரை நம்பிதான் இருக்கும்போது அவரை சரணாகதி எடுக்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஏன்னா இப்ப அவருடைய கட்டுப்பாட்டுலதான் இருக்கிறோம் நம்ம. இதுல எந்த ஒரு சண்டையும் போடாம, ஏன்னா சில பேர்லாம் கடவுள் மேலேயே கோவப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க, பக்கத்துக்கு பக்கம் கடவுள் நல்லவர்னு சொல்றாங்க. இதுல பாருங்க, இது முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா? நல்லதுன்னா என்னன்னு நமக்கு தெரியலையே. ஏன்னா கடவுள் எப்போவாது தண்டனை கொடுத்தாருன்னா, தண்டனை கொடுப்பாருன்னா, தண்டனை எல்லாம் கொடுக்கறது இல்ல, நீங்க செஞ்சதை அப்படியே பிரதிபலிக்கிறார். நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது. இது தண்டனைன்னு எப்படி சொல்றது? நாம அனுபவிக்கிற துன்பங்கள்ல நாம நினைச்சுக்கிறோம் பாவத்துக்கான தண்டனை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அது பாவத்துக்கான தண்டனை கிடையாது, நாம் செய்யற செயல்களுக்கு எதிர்வினை. நேத்து வகுப்புலயும் சொன்னேன், நல்லதும் இங்க கெட்டதுதான். ஏன்னா பந்தப்படுத்த வைக்கும் எல்லா செயல்களும் நமக்கு கெட்டதுதான். பௌதிக உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா செயல்களும் நமக்கு தேவையில்லாத செயல்கள் தான். ஆனா செயல்பட்டு தானே ஆக வேண்டும். நான் செயல்பட மாட்டேன்னு மாயாவாதிங்க மாதிரி வாயில துணி கட்டின்னு நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு சுத்த முடியாது. இந்த இந்த ஒரு சமயத்தினர் இருக்கிறாங்க, இந்த புத்த பிட்சுக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க இதுல உயிர் கொல்லாமை கண்டிப்பா இருக்கு. புத்தர் எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறார். ஆனா அதுல வர்றவங்க எல்லாம் நல்லாவே எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிடுவாங்க? நாங்க கொலை பண்ண மாட்டோம், எவனோ கொலை பண்றான், நான் சாப்பிட்றேன்னு சாப்பிடுவாங்களாம். தெரியல அவங்களுக்கு இது புத்தர் போனதுக்கு அப்புறம் அந்த புத்த சமயம் வேற மாதிரி எங்கேயோ போயிடுச்சு, எப்படியோ போயிடுச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க கொல்லல, யாரோ கொல்றான், நாங்க சாப்பிட்றோம். நான் செயல்படல, நான் கொல்லலையே அப்படின்ற தத்துவம் எல்லாம் அங்க உதவாது. அங்க சட்டத்தின் கீழே நம்ம நடந்துதான் ஆகணும். எதிர்வினை கண்டிப்பா உண்டு. நீ சாப்பிட்றல்ல, இது என்ன முட்டாள்தானோன்னு எனக்கே புரியல. நான் சாப்பிடும்போது அது அந்த செயலோட நான் சம்பந்தப்படுகிறேன், அதற்குரிய டாக்ஸ் வரி கட்டித்தான் ஆகணும். நான் வரி கட்டாம இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. என்னைக்கு கவர்மெண்ட் பிடிக்கிறானோ அன்னைக்கு உண்டு தண்டனை. நான் வரி கட்ட மாட்டேன், இந்த அரசாங்கத்துல வாழ்ந்து கொண்டு நான் வரி கட்ட எவ்வளவு நாள் ஏமாத்த முடியும்? என்னைக்காவது பிடிபடுவோம். அதனால ஆனா ஆண்டவனுடைய சட்டத்துல ஏமாத்தலே கிடையாது, ஏமாத்த முடியவே முடியாது. ஹிருதயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். சர்வச சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ. இதுல இருதயத்துல உட்காந்து எல்லாமே, எது எண்ணங்களை கூட ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு ஊர் உலகத்தை ஏமாத்தலாம், அரசாங்கத்தை ஏமாத்தலாம், இவனை ஏமாத்தலாம், அவனை ஏமாத்தலாம். அதெல்லாம் எவ்வளவு நேரம் வரைக்கும்?
அந்த பரமாத்மா எஸ் 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 ஏமாத்து ஏமாத்து பரவாயில்ல, நான் சப்போர்ட் பண்றேன் ஏமாத்துறதுக்கு அப்படின்னு சொல்ற வரைக்கும். அப்படி சொல்லிட்டு அந்த செயலுக்கு எதிர்வினை உண்டு. அதனாலதான் பக்தர்கள் இயல்பாகவே ஏமாத்தணும்னு நினைக்கவே மாட்டாங்க. எதுக்கு ஏமாத்தணும்? பக்தர்கள், சில பக்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அப்படியே போட்டு உடைப்பாங்க விஷயங்களை, மூடிலாம் மறைக்க மாட்டாங்க. உண்மைதான், உண்மைதானே. சில விஷயங்களை நேரடியாக சொல்வதற்கு பயப்படவே மாட்டாங்க. முக்கியமாக என்னுடைய குருதேவர் வந்து உண்மைதான் உண்மை, அவ்வளவுதான், அதான் அப்படி சொல்லுவார். சில பேர் அதை அப்படி மழுப்புவாங்க. அந்த மழுப்புற வேலை எல்லாம் பண்ணக்கூடாது. பக்தி பிரச்சாரத்திலே அப்படிதான், நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான். சில நேரங்கள்ல வந்து நம்ம வந்து இதனுடைய எதிர்வினைய நினைச்சு பயந்து மூடி மறைச்சு அதெல்லாம் பண்ணுவோம். ஆனா உண்மை உண்மை தானே. பகவானுக்கு எல்லாமே தெரியும். குறைஞ்சபட்சம் பகவானுக்கு எதிர்க்கையாவது போய் நான் வேஷம் போடாம இருக்கணும். இருக்கவே முடியாது, வேஷம் போடவே முடியாது கடவுள் எதிர்க்க. நான் போய் கடவுளே நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏம்மா உனக்கு உன்னை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லுவாரு கிருஷ்ணர். சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? அதனால எல்லாத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை நாம் தினமும் நினைச்சுக்கணும். நினைச்சுக்கும் போது தீச்செயல்கள்ல இருந்து வெளியே வந்துருவோம், தீ எண்ணங்கள்ல இருந்து வெளியே வந்துருவோம். ஏன்னா உள்ள உட்காந்துன்னு இருக்கிறாருல்ல. அதனால இது நம்மை முழுமையாக சரணடைய உதவும் ஞானம், அவ்வளோ. ஏன்னா இதெல்லாம் நமக்கு புரிய 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 கெட்ட விஷயங்கள்ல இருந்து விலகுவோம். பகவானை விட்டு பிரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து விரிந்து பகவானை முழுசா சரணடைய ஆரம்பிச்சிடுவோம். சின்ன சின்ன தவறுகளை கூட நம்ம செய்ய விரும்ப மாட்டோம். சில நேரங்கள்ல செய்ய வேண்டி வரும். செய்ய விரும்பாமல் கூட சில சூழ்நிலைகள் அமையலாம். ஆனா நான் விரும்பல. அர்ஜுனன் அததான் சொல்றான், நான் விரும்பல, ஆனாலும் சில நேரங்கள்ல தவறுகளை செய்கிறேன். அது குணத்தின் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய விஷயம். ஆனால் நான் விரும்பவில்லை அப்படின்றத மட்டும் கிருஷ்ணர் உள்ளந்து பார்த்துட்டாருன்னா போதும். குறைஞ்சபட்சம் அதுக்காவது முயற்சி பண்ணும். நான் இதெல்லாம் செய்ய விரும்பல, என்னுடைய சூழ்நிலை என்ன செய்ய வைக்குது அப்படின்ற உண்மையாவது, உண்மை அந்த நிலையில உண்மையாக இருந்தோம் என்றாலும் நமக்கு வந்து அது பாதுகாப்பாக இருக்கும். கிருஷ்ணர் வந்து உதவுவார். 18வது ஸ்லோகம். யஸ்மாத் ஷரமதீதோஹம் அக்ஷராதபி சோத்தம அத்தோஸ்மி லோகே வேதே ச பிரதீத புருஷோத்தம. பாருங்க, புருஷோத்தம தான். தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் ஆகிய இருவருக்கும் அப்பாற்பட்டு நான் திவ்யமானவனாக இருப்பதாலும் நானே உத்தமமானவன் என்பதாலும் உலகிலும் வேதங்களிலும் நானே அந்த புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகிறேன். மீண்டும் மீண்டும் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்ற ஒரு விஷயம், அவர் முழுமுதற் கடவுள் என்பதை. அது முழுமுதற் கடவுளை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. நான் வந்து இப்படி தலையை வச்சு நான் அசிங்கமா இருக்கிறேன்னு வச்சுங்க, ஆனா எனக்கு கொஞ்சம் மேஜிக் பண்ண தெரியும், அதனால மக்கள் என்ன கடவுள் சொல்றாங்கன்ட்டு நான் கடவுள்னு சொன்னேன்னா பாதாளத்துக்கு தான் போகணும். இப்ப இந்த நாட்டுல ஒரு பிரதம மந்திரி இருக்கிறார். ஒரு ரோட்ல போற ஒரு பிச்சைக்காரன் நான் பிரதம மந்திரினா எந்த தெருவுல போற நாய் கூட மதிக்காது. ஒருவேளை ஏமாந்து போய் யாராவது இந்த பிச்சைக்காரனை பிரதம மந்திரின்னு சொன்னா கூட அவனுக்கு எந்த பலனும் கிடைக்க போறது இல்ல. பிரதம மந்திரியோட சம்பந்திக்கும் போது பல விஷயங்கள் நடக்குது இல்ல. அதெல்லாம் ஒரு சாதாரண மனிதன் நான் பிரதம மந்திரின்னு சொல்லின்னு தெரியறானா, அவங்க கூட நம்ம போனோம்னா நமக்கு பலன் கிடைக்குமா? நான் கிடைக்காது. அதையும் புரிஞ்சு சாதாரண மனிதர்கள் பல பேர் நான் தான், எனக்கு பாடுங்க எல்லாம் சுப்ரபாதத்தை, நான் தான் அம்மன், நான் தான் அப்பா, நான் தான் பெருமாள், நான் தான் பத்மாவதி தாயார்னு சொல்லி கொண்டு நிறைய நாஸ்திகவாதிகளும் மாயாவாதிகளும் உலகத்தை ஏமாற்றும் மக்களும் இருக்கிறாங்க. ஆனா பகவத்கீதை என்பது பகவானால, அதனால்தான் பகவத்கீதை பகவானால சொல்லப்பட்டது. அதனால பகவான் அதை சொல்லணும், சொல்றார். நான் தான் வந்து புருஷோத்தமன். இந்த வேதங்களும் சரி, அனைத்து இலக்கியங்களும் சரி, அதுல நான் தான் புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகிறேன் அப்படின்றது வேதாந்த சுருக்கம். அதனால தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் இருந்தாலும் இந்த உலகத்துல அவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட திவ்யமானவர் கிருஷ்ணர். அவர் வந்து வியாசதேவராக வந்துதான் இந்த வேதாந்த சூத்திரத்தை கொடுக்கிறார். அப்ப அவரே சொல்றார், நான் தான் வந்து புருஷோத்தமராக இந்த உலகத்துல கொண்டாடப்படுகிறேன் அப்படின்னு சொல்றார். மீண்டும் மீண்டும் பகவான் வந்து முழுமுதற் கடவுள் என்பதை வந்து பகவத்கீதை வந்து ஒரு பக்கத்துக்கு பக்கம் சொல்லுது.
இந்த ஒரு உண்மைதான் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உண்மை. கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் என்பதை முழுமையாக நாம் உணரும் போது விடுதலை கிடைக்கும். இப்போ அப்பப்ப சந்தேகம் வருது. இந்த இந்த புரிதல்ல எந்த சதவீதத்துல நம்ம இருக்கிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய முன்னேற்றம். அதான் இதான் நமக்கு நாமே வைத்துக் கொள்ளக்கூடிய பரீட்சை. நாம இதுல எவ்வளவு முழுமையா இருக்கிறோமோ அவ்வளவு நமக்கு பிரதிபலன் கிடைக்கும். ஏன்னா பகவானுடைய வார்த்தைகள்லாம் தவறாதவை. யார் என்னை அறிகிறார்களோ அவங்களுக்கு நான் இருக்கிறேன். அவங்க இதயத்துல நான், என் இதயத்துல அவங்க இருக்கிறாங்க. இப்பவும் அவர் எல்லார் இதயத்துல உட்கார்ந்து இருந்தாலும் இத அந்த அறியாமையில இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு பொருந்தாத வாசகம் அது. அவர் சொல்றாருல, என் பக்தர்கள் என்னுடைய இதயத்திலும் நான் அவர்களுடைய இதயத்திலும், நீ எனக்கு என் பக்தர்களை தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு. அப்ப மற்ற ஜீவராசிகள்லாம் தூக்கி போட்டுறியா கிருஷ்ணா? மற்ற ஜீவராசிகள்லாம் தூக்கி போடல அவரு. மற்ற ஜீவராசிகள்லாம் சொன்ன மாதிரி, முதல்ல சொன்ன மாதிரி சிறைச்சாலையில போட்டு வச்சிருக்கிறாரு திருந்தறதுக்காக. இல்ல அந்த ஆர்பனேஜ்ல அனுப்பிச்சிட்டாரு. இது என்ன சொல்லியும் கேட்கல, இத கட்டுப்பாட்டுல வரல, இது திருந்தறதுக்கு கொஞ்சம் அடிக்கிற ஒரு அதிகாரியிடம் விடலாம். மாயாதேவி தானே, மாயாதேவி எப்பொழுதும் உதைத்து கொண்டே இருப்பாள். வா வான்னு கூப்பிடுவா. மாயாதேவி வா வா வான்னு கூப்பிடுவா. கூப்பிட்டு பலார்னு வைப்பா. அத மாதிரி பகவான் நம்மெல்லாம் நல்லா வச்சுக்கணும்னு பாக்குறாரு. நாம வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். 19வது ஸ்லோகம், 20வது ஸ்லோகம், இந்த 2 ஸ்லோகத்தும் என்ன சொல்லுதுன்னா, யார் கிருஷ்ணரை அறிந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் அறிந்தவர்கள்னு அர்த்தமா. யோமாம் ஏவம் அசம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. எவன் ஒருவன் என்னை பரமபுருஷராக ஐயமின்றி அறிகிறானோ, பாருங்க, ஐயமின்றி அறிகிறானோ அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் ஆவான். எனவே பரதனின் மைந்தனே, அவன் எனது பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறான். அப்ப யார் இவருதான் பரமபுருஷர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பக்தர் ஆகணும். இப்ப பகவத்கீதைக்கு நான் படிச்சப்ப கல்லூரியில படிச்சப்ப என்னோட ஒரு கிறிஸ்டியன் நன்னு அந்த யூனிவர்சிட்டியில படிச்சாங்க. அவங்க என்னங்க படிக்கிறீங்கன்னு கேட்டப்ப பகவத்கீதையும் பைபிள் கம்பேரிட்டிவ் ஸ்டடி படிக்கிறேன் அப்படின்னா. பகவத்கீதை ஒருத்தர் உண்மையா படிச்சா அவங்க டிவோட்டி ஆகணும். நான் அப்பதான் படிக்க ஆரம்பிச்சேன். கல்லூரி படிக்கும் போதுதான் பகவத்கீதையை படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு 5 பெண்களோட சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்பெல்லாம் இஸ்கான்லாம் தெரியாது. இஸ்கான் பிரபுபாதருடைய புத்தகம் தான். அது பிரபுபாதருடைய புத்தகம் யாருடைய கையில போனாலும் அவங்க பக்தர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் உண்டு. ஆனா இந்த ஆராய்ச்சி செய்த அந்த பெண் ஒரு கிறிஸ்டியன் நன். அவங்க பக்தரை ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா யாரெல்லாம் பகவத்கீதை தொடறாங்களோ, யாரெல்லாம் ஒரு பக்கம் பகவத்கீதை படிச்சா போதும், இந்த உண்மைக்கு அவங்க வந்தே ஆகணும். அவங்க வரலன்னா அவங்க அடி முட்டாள்னு அர்த்தம். பகவத்கீதைக்கு மாயவாத உரை கொடுக்கறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பகவத்கீதையை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டும் பகவத் பக்தர்கள் ஆகலைன்னா அவர்களை போல ஒரு முட்டாள் உலகத்துல யாருமே இல்லை. அப்ப இங்க யாரெல்லாம் பகவானை ஐயமின்றி அறிகிறானோ, இவருதான் எல்லாமே அப்படின்ற இப்ப சொல்லப்பட்ட விஷயங்கள்ல எவ்வளவு வாட்டி சொல்றாரு, நான் தான் எல்லாமே கொடுக்குறேன், என்னாலதான் எல்லாமே இருக்கிறது, நீரின் சுவையாக நான் தான் இருக்கிறேன், இந்த ஜடம் மற்றும் சேத்தனம் எல்லாத்துக்கும் ஆதாரமே நான் தான், இதெல்லாம் என்னுடைய விஸ்வரூபம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லியும் அவர் மேல நமக்கு சந்தேகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எப்படி அவரை பஜனை பண்ண முடியும்? இதுல பாருங்க, சர்வவித் பஜதி மாம், அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் அறிந்த உடனே அந்த நபரை, அந்த முழுமுதற் கடவுளை நேசிக்க ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இப்போ நம்ம உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியுது. சின்ன குழந்தைகளை கூட நான் பாக்குறேன், இந்த ஐஸ் வைக்கிறதுன்னு, ஐஸ் வைக்கிறது, சோப் போடுறது, தாஜா பண்றது, வேற என்னென்ன இருக்குல்ல, காக்கா பிடிக்கிறது, இப்படிலாம் வார்த்தைகள் நாம் பார்த்துருக்குறோம். எதுக்கு மக்கள் அது மாதிரி பண்றாங்கன்னா, அவங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் இல்லையா? நம்மை விட பணக்காரர்கள், நம்மை விட புகழ் வாய்ந்தவர்கள், நம்மளோட சக்தி வாய்ந்தவர்கள், அவங்க எல்லாம் போயிட்டு ஒரு காரியம் நடக்கணும்னா
நம்ம போயிட்டு நீங்க நல்லவர் வல்லவர், இதை கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம வந்து இதெல்லாம் உலகத்துல நம்ம கற்றுக்கொண்ட ஒரு சில உத்திகள் நம்ம காரியம் ஆவறதுக்கு. அப்ப எல்லா காரியத்தையும் செய்யறவங்கிட்ட போயிட்டு உண்மையாகவே சரணடையும் போது நாம் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு புள்ளி வச்சுக்கோம். அவ்வளவுதான். எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் தேடுறோம் இந்த உலகத்துல. நிம்மதி நிம்மதி நிம்மதி. நிம்மதிக்கு வந்து மிக எளிமையாக ஒரே விஷயத்தான் சொல்றாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தான். அனன்ய சிந்தையந்தோமாம், சததம் கீர்த்தயந்தோமாம். எப்போதும் பகவானுடைய நினைவுல இரு, பகவானுடைய நாமத்தை சொல்லு, நேரத்தை வீணாக்காத. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பகவானுடைய நாமம் தான் ஆதாரம். அதனால அதையே சொல்லு. பகவானை காக்கப்பிடியா, மக்களை காக்கப்பிடிக்கிறதுக்கு பகவானை காக்கப்பிடி. புரியுதோ புரியலையோ அவருடைய நாமத்தை சொல்லலாம். ஒரு சில கட்டத்துல வந்து ஆச்சாரியர்கள்லாம் சொல்றாங்க, உனக்கு தெரிலன்னா கூட பரவாயில்ல, சும்மா வேஷம் போடுன்றாங்க. ஏன்னா வேஷம் ரொம்ப நாளைக்கு போட முடியாது, ஒரு நாள் கழிச்சுதான் ஆகணும் இல்லையா? நான் முதல்ல பக்தரா ஆனப்ப என்னுடைய மாமனார் வந்து சிரிச்சார், இதெல்லாம் சும்மா வேஷம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து அந்த நாமம் போடுறதெல்லாம் புதுசா ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அது ஒரு நாள் 2 நாள் போட்டுட்டு காரியம் ஆகல அப்படின்னும் போது விட்டுறாங்க பாருங்க, அவங்களுக்கு பொருந்தும். ஆனால் சதா சர்வ நேரமும் என்னுடைய குருவனுடைய கருணையினால, மூத்த பக்தர்களுடைய கருணையினால இந்த பக்தியை விடாமல் தொடர்ந்து செய்யும் போது, ஓ இவங்க கொஞ்சம் உண்மை இருக்கிறது இவர்களில் அப்படின்றது வந்து பாக்குறவங்களுக்கும் புரியும், பகவானுக்கும் கண்டிப்பா புரியும். ஆனா பகவான் இதயத்துல இருக்கிறதுனால புரியும். ஆனால சில நேரங்கள்ல பக்தர்கள் வந்து சேவை நிறைய செய்வாங்க, நிறைய பக்தியை செஞ்சோம், அவங்களுக்கு பாராட்டு கிடைக்கலன்னா வச்சுங்களேன், கஷ்டப்படுவாங்க. அதை நான் பார்த்திருக்கேன். ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு அவங்களுக்குரிய பாராட்டு கிடைக்கலன்னா அந்த பக்தர்கள் வந்து கொஞ்சம் உடைஞ்சு போவாங்க. ஒரு விஷயத்துல ஒரு உதாரணம் தான் இது. ஒரு பக்தர்களுக்கு ஒரு பெரிய உதவியை நான் செஞ்சேன். அந்த உதவி வந்து அந்த குறிப்பிட்ட பக்தர்கள் என்னுடைய குரு சகோதரர்கள் கிடையாது. நான் எந்த பாரபட்சம் எல்லாம் பார்க்க மாட்டேன். யாருக்குன்னா உதவினா பண்ணிதான் ஆகணும், பண்றோம். அப்ப அந்த பக்தர்களுக்கு அந்த உதவி நான் செஞ்சதை அவங்களுடைய குரு கிட்ட போயிட்டு வேற ஒருத்தர் நாங்க செஞ்சோம்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மா தானே அந்த காரியத்தை செஞ்சது, அவங்க செஞ்சீங்கன்னு பேர் வாங்கிட்டாங்களேன்னு அந்த பக்தர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அங்க குரு மகாராஜ் எதிர்க்க போய் சொல்ல முடியாதுல்ல, குரு எதிர்க்க போய் இவங்க எல்லாம் அவங்க செஞ்சாங்க வேற ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்க அப்படி சொல்றாங்க. அப்ப அவங்க பேசாம இருந்துட்டு வந்து என்கிட்ட வருத்தப்பட்டாங்க. அப்ப வந்து நான் அவங்க கிட்ட திரும்ப திரும்ப சொன்னது என்னன்னா, இதயத்துல இருக்கிற பரமாத்மாவுக்கு தெரியும்ல, குருக்கு கூட தெரியும். ஏன்னா குருக்கு வந்து 1000 வேலை இருக்கு. சரி, யார் செஞ்சாங்களோ நல்லது நடந்துச்சு, நடக்கட்டும் அப்படின்னு வர குரு. கிருஷ்ணருக்கு கண்டிப்பா தெரியும் யார் இதுக்கு பாடுபட்டாங்க, இந்த நல்ல காரியத்தை யார் செய்தாங்கன்னு அந்தர்யாமி பரமாத்மாவுக்கு தெரியாதா? அதனால புகழை நான் விரும்பவில்லை, பகவானுக்கு தெரியும் நீங்க நல்லா இருக்கிறீங்க, அது போதும் எனக்கு, எனக்கு புகழ் வேண்டாம். அது போல பக்தி செயல்ல செஞ்சுட்டு கூட பல நேரங்கள்ல பக்தர்களுக்கு வந்து இது ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுது இருக்கு. தவறுகளை மட்டும் நம்ம மேல போட்டுட்டு நல்லதை எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சக பக்தர்களோட நடக்கிறது உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனால் நம்ம தான் இங்க பாக்குறோமே, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய செயல்கள் பார்க்கப்படுகின்றது. இதுல நம்ம எப்படி கெட்டது பண்ணா பயப்படணுமோ அது மாதிரி நல்லது பண்ணும்போது பயப்பட தேவையில்லை. பகவான் என்னை அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு தெரியும். இந்த ஒரு எண்ணம் பாருங்க நம்மளை வாழ வைக்கும். அதனால இடைவிடாமல் பக்தி செய்யறதுக்கு நமக்கு வந்து ஊக்கமும் இருக்கும். பௌதிக காரியங்கள்லாம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு அதுக்குரிய பலன் கிடைக்குமோ கிடைக்காது சொல்ல முடியாது. ஆனா பக்தி காரியங்கள்ல அப்படி சொல்லவே முடியாது. பக்தி காரியங்கள்ல பகவான் 100% அந்த பக்தனை நினைவு கொள்கிறார். நாம மறந்துடலாம், அவர் மறக்கவே மாட்டாராம்.
அதனாலதான் பாருங்க, ஒவ்வொரு பக்தரும் அவங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பாருங்க. ஒரு ஒரு உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு கட்டத்துல நீங்க தீவிரமா பக்தி எடுக்கிறீங்க. அது வரைக்கும் எப்படி எப்படியோ இருந்துட்டோம் நாம. ஆனா எந்த அது நம்ம போன பிறவில பண்ணும் பாருங்க, எங்க விட்டோமோ அங்க இருந்து தொடர வைக்கிறாரு பகவான். மறக்க மாட்டார். அதனால நமக்கு பக்தி தொண்டிலையோ நல்ல காரியங்களிலோ புகழ் பெயர் வேணும்ன்ற அவசியமே கிடையாது. அவன் இருக்கிறான், அவன் நீதிபதி, அவன் எல்லாத்தையும் பார்த்து என்னென்ன தரணுமோ எல்லாத்தையும் தருவான். அதனால தீவிரமா நம்ம பக்தி பண்ணுவோம், எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். நல்ல காரியங்களை கிருஷ்ணருக்காக செய்வோம், தீவிரமாக பக்தி தொண்டை செய்வோம். பகவான் நம்மை வழி நடத்துவார். சரி, இதான் கடைசி ஸ்லோகம். இது குஹ்யதமம் சாஸ்திரம் இதம் உத்தமம் இதம் உக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருத்த கிருத்தஸ்யச்ச பாரத. வேத சாஸ்திரங்களின் மிக மிக ரகசியமான பகுதி இதுவே. பாவமற்றவனே, தற்போது என்னால் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை புரிந்து கொள்பவன் அறிஞனாவான், அவன் முயற்சிகள் பக்குவத்தை அறியும். யாரெல்லாம் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் ஞானி. இதுக்கு ஞானியின் பட்டம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இங்க ஒரு சொல் வருது. அர்ஜுனனை பகவான் என்ன சொல்றாருன்னா அனக அப்படின்னு சொல்றாரு. மயானக அது அனகன்ற ஒரு சொல். அது பாவமற்றவனேன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு பகவான்? அர்ஜுனன் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் நல்லா புரிஞ்சுக்கின ஒரு நபர், ஒரு பக்தர். யார் பாவம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்கதான். நம்ம பாவத்தை குறைச்சாதான் பகவானை முழுசா புரிஞ்சுக்க முடியும். ரெண்டும் ஒன்னா நடந்து, பாவத்தை குறைக்கணும்னு பரிகாரத்துக்கு போக சொல்ல நானு. பக்தி தொண்டு செய்ய செய்ய பாவம் குறையும். பக்தி தொண்டும் பகவானும் ஒண்ணுதான்னு சொல்றாங்க. பகவானுடைய நாமமும் பகவானும் ஒண்ணுதான். பகவானை கொண்டு பகவானை அடைகிறோம். பகவானை கொண்டு பகவானை அடையும் முயற்சியில நம்ம எப்போ பூர்ணத்துவம் அடைகிறோமோ, முழுமை அடைகிறோமோ, எப்போ பாஸ் பண்றோமோ. இப்ப 1 மார்க்ல இருக்கிறோம், 2 மார்க், 3 மார்க், உங்களுக்கு மார்க் சேர்க்கிறோம். எப்போ 100 மார்க் எடுக்கிறீங்களோ அப்ப மொத்த பாவமும் மைனஸ் ஆயிடும். முழுமையான பக்தர்கள் ஆகிறோம் இந்த க்ஷணத்துல. ஆனா கூட தட்சணாத்து இந்த க்ஷணத்துல நீங்க முழு கிருஷ்ண பக்தரா மாறினீங்கன்னா அந்த க்ஷணத்தோட உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாம் தீயினால் தூசாகும். பஞ்ச எடுத்துன்னு போய் தீயில போடுங்க, தூசு. அந்த மாதிரி நம்முடைய மலைமலையான பாவங்கள் போயிடும். எப்ப அந்த முழுசா இந்த பகுதியை புரிஞ்சுக்கிறோமோ அப்ப வேதங்களினுடைய இந்த பகுதிய பாவமற்றவனே உனக்கு நான் சொல்றேன். ஏன்னா பாவம் இல்லாமல் இருந்தாதான் பகவானை புரிஞ்சுக்க முடியும். பகவானை புரிஞ்சுக்கணும்னா பகவானுடைய நாமத்தை செஞ்சு பக்தி தொண்டு செய்ய செய்ய பாவம் குறைய குறைய பகவானை புரிஞ்சுப்போம். அதனால இதுதான் வேதங்களுடைய மிக ரகசியமான பகுதி. வேதத்தை படிக்கிறவங்க எல்லாரும் பக்தர் ஆவறதில்லை, வைஷ்ணவரா ஆவறதில்லை. ஏன்னு யோசனை பண்ணீங்களா? ஏன்னா வேதங்கள் பலநோக்கு செயல்களை காட்டுது. அப்ப பலநோக்கு செயல்கள்ல மூழ்கி அதனுடைய இலக்கம் மறந்துடுறாங்க. அவ்வளவுதான். இலக்க நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருக்கும்போது, இப்போ ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தன் ஓடிக்கொண்டே இருக்கும்போது அந்த வழி ஓடுற வழியில யாராவது நின்று கொண்டு, இந்தாங்க உங்களுக்கு நாங்க ஐஸ்கிரீம் தரோம், இந்தாங்க ஜூஸ் தரோம் அப்படின்னும் போது அவன் பந்தயத்துல ஓடுறவன் பக்கத்துல போய் ஜூஸ் ஐஸ்கிரீம்னு வாங்கி சாப்பிட்டான்னா அங்க அவன் தோத்துருவான். அந்த மாதிரிதான் நம்ம வேதங்கள் இலக்கு சொல்லிடுது, கிருஷ்ணர் தான் இலக்குன்ட்டு. ஆனா அது சைடுல இந்த மாதிரி வசதி எல்லாம் வச்சிருது. இந்த உலகத்துல நீ பணக்காரனா வாழணுமா, இதை செய், லக்ஷ்மியே குபேரனை வணங்கு, வழிபாட்டு முறைகள்லாம் சொல்லிட்டு இருக்கு. அதையே பெருசா எடுத்துன்னு அதுல மூழ்கிட்டான்னா அங்க கிருஷ்ண பக்தியில அவன் வரவே மாட்டான். அதுவும் இருக்கு. வேதங்களுடைய இந்த ரகசியமான பகுதியை யார் அறிகிறானோ, இதுதான் முக்கியமான கருத்து. முக்கியமான கருத்தை தான் பெரும்பாலான நேரத்துல நம்ம விட்டுறோம்ல. அந்த பக்க விளைவுகளை தான் நான் பின்னாடி போறோம். அதனால அது வேதங்களை சரியா புரிஞ்சவன் பகவானை புரிந்து கொள்ள முடியும். அவன் அறிஞனாவான். அவனுடைய முயற்சிகள் அவனது முயற்சிகள் பக்குவத்தை அறியும். முயற்சிகள் அவனை அடையறதுக்காக தான் இருக்கணும்.
எல்லாத்தையுமே நீ தான் செய்யறன்னா உங்ககிட்ட தான் நான் வந்தாகணும். நான் தனிப்பட்டு இருக்க முடியாதுன்றத புரிஞ்சுக்கிறோம். பௌதிக உலகமோ ஆன்மீக உலகமோ அவன் இல்லாம என்னால ஒண்ணும் ஏங்க முடியாதுன்னு தெரியும் போது அவனை நான் சரணடைந்து அவனுடைய நித்திய சங்கத்துக்கு போகணுன்றதுதான் என்னுடைய குறிக்கோளாக அமைய வேண்டும்னு வேதம் சொல்லும் போது அதையே நான் எடுப்பதுதான் எனக்கு அறிவாளித்தனம். அதனால புருஷோத்தமராக கிருஷ்ணரை நாம் அறிய வேண்டும். அவ்வளவுதான். இதான் இந்த ஸ்லோகத்தை இப்ப இந்த 15 அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம ஷார்ட்டா சொல்லிடலாம், சுருக்கமா சொல்லலாம். இந்த அத்தியாயம் புருஷோத்தம யோகம்னு சொல்லப்படுது. அந்த முதல் 5 ஸ்லோகங்கள் இந்த பௌதிக உலகத்தை வர்ணிக்கின்றது. ஏன்னா அந்த பௌதிக உலகத்துல இருக்கிற பற்றை எடுத்தோம்னா தான் நம்ம பகவான் கிட்ட போக முடியும். ஏன்னா அந்த உலகத்துல பகவான் கிட்ட போக முடியாம விஷயங்கள் நம்மளை தடுக்குது. எந்த விஷயம்னா ஜட இயற்கையை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறோம். அப்புறம் ஜட இயற்கை மீது வைக்கின்ற பற்று, ஜட இயற்கை மீது வைக்கின்ற பற்றுன்றது உடல் பற்று, உறவினர்கள் பற்று, பொருள் பற்று, இதெல்லாம் அடங்கும். அதெல்லாம் நம்மளுடைய இருதய பலவீனம். இதை பத்திலாம் நம்ம பக்திக்கு முன்னேற்ற தடைகள்ல சொல்லிட்டேன். இதய பலவீனம். இததான் இந்த முதல் 5 ஸ்லோகங்கள் சொல்லுது. இந்த உலகத்து மேல இருக்கிற பற்று நீ எடுக்கணும். இது தலைகீழா தொங்குற ஆலமரம், இதை வெட்டி வீழ்த்தணும். எதுல வெட்டி? வைராகியம் என்ற கோடாரியினால வெட்டி வீழ்த்த வேண்டும். இல்லைன்னா இங்க இருந்து மேலேயும் மேல இருந்து கீழையும் சுத்திட்டே இருப்ப அப்படின்னு சொல்றது முதல் 5 ஸ்லோகங்கள். அதுக்கப்புறம் 6ல இருந்து 11 வரைக்கும் எப்படி ஆத்மா ஒரு உடல் விட்டு இன்னொரு உடலுக்கு போகுது அப்படின்றத சொல்லுது. எப்படி ஆத்மால இருக்க சூட்சும உடல் போயிடுது, ஸ்தூல உடல் போயிடுது. சூட்சும உடல்ல இருக்கக்கூடிய மனம் காற்று வாசனையை தாங்கி கொண்டு எண்ணங்களை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு ஜீவன்ல இருந்து இன்னொரு ஜீவனுக்கு சூக்ஷ்ம உடல் மூலமாக ஆசைகள், விருப்பங்கள், வெறுப்புகள் எல்லாம் அடுத்த பிறவிக்கு போகுது. ஞாபகம் இருக்காது. ஆனால் எந்தெந்த விஷயத்துக்கான வேர்கள் உள்ள இருக்கோ அதுல இருக்கும். ஆசைகள், வேர்கள் எல்லாமே உள்ள இருக்கும். புரியுதா? அப்ப அத அறிவியலிகள்லாம் பார்க்க முடியாது. அறிவாளிகள் எப்படி இந்த உடல் கிடைக்குது, எப்படி ஒருத்தருக்கு நல்லது கெட்டது நடக்குது அப்படின்றத ஞானமுடையவர்கள் அறிவார்கள்னு சொல்றாரு. இது 6ல இருந்து 11 வரைக்கும் ஆத்மா உடலை விட்டு உடல் எப்படி மாறுதுன்னு சொல்றாங்க. 12ல இருந்து 15 வரைக்கும் கிருஷ்ணரே நமது பாதுகாவலர், அவரே நம்மை பராமரிப்பவர்னு சொல்றாரு. அப்ப 16, 17, 18 வேதாந்த சூத்திரத்தினுடைய சுருக்கத்தை சொல்லுது. 2 வகையான ஜீவராசிகள். அந்த ஜீவராசிகள் விழக்கூடியவர்கள், விழாதவர்கள். அவர்களுக்கு மேற்பட்டவரான பரமாத்மா இருக்கிறார், பகவான் இருக்கிறார். இந்த உலகத்தை பராமரிக்கும் பரம புருஷராக இருக்கிறார். அவரே புருஷோத்தமர் அப்படின்ற இந்த விஷயங்களை 3 ஸ்லோகங்கள்னு சொல்லக்கூடிய வேதாந்த சூத்திரம் சொல்லுது. இதெல்லாம் யாரெல்லாம் கத்துக்கிறாங்களோ அவங்க உலகத்துல எல்லாத்தையும் கத்துக்க முடியும். உலகத்தில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் அறிந்தவர்கள் ஆவார். அனைத்து விஷயங்களையும் அறிந்தவர்கள் முழுமையாக பகவானை புருஷோத்தமராக கொள்ளும் போது வேதத்தினுடைய இந்த விஷயம் அவனுக்கு புரியும். புரிஞ்சு அவன் அறிஞனாவான். அவனுடைய முயற்சிகள் பலனளிக்கும்னு சொல்றார் கிருஷ்ணர். இதுதான் மிகவும் வேதங்களினுடைய மிக ரகசியமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயம் 20 ஸ்லோகங்கள்ல முடியுது. பக்தர்களுக்கு இதுல சந்தேகங்கள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். புருஷோத்தம யோகத்துல இந்த புருஷோத்தம மாசத்துல நம்ம இந்த அத்தியாயத்தை படிச்சு முடிச்சோம். பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? பொதுவான சந்தேகம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மாதாஜி, இப்ப 20 ஸ்லோகத்தையும் பிரிச்சு சொன்னீங்கல்ல மாதாஜி. முதல் 1, 2வது அப்படி சொன்னீங்களா? அது இன்னொரு தடவை சொல்லிருக்கு மாதாஜி. சொல்லிடுறேன் மாதாஜி. சரி மாதாஜி, சொல்லிடுறேன். 1ல இருந்து 5 வரைக்கும் பௌதிக உலகத்தின் பற்றுதல்ல இருந்து விடுதலை அடையணும்னு சொல்றார். நான் பௌதிக உலகத்தினுடைய இயற்கையை சொல்றார், வர்ணிக்கிறார். பௌதிக உலகம் எப்படி? ஒரு பிம்பம். தண்ணில போய் நீங்க ஒரு மரம் நிக்குது நதிக்கரையில. அந்த மரத்தை தண்ணியில பாத்தீங்கன்னா தலைகீழா தெரியும்.
அப்போ இந்த பௌதிக உலகம் என்பது ஆன்மீக உலகத்தினுடைய பிம்பம் அப்படின்னு சொல்றார். தலைகீழா நிக்குது, அதனாலதான் ஒரு ஆலமரம், அதனுடைய வேர் மேல இருக்குது, கிளைகள்லாம் கீழே தொங்குது. அதுல சின்ன சின்ன புலனின்ப ஆசைகள்லாம் இருக்கும் மக்களது, அது கிளைகளாகும். இந்த இலைகள் வந்து வேதங்களுடைய பதங்களாகும். இதுல மேல் கிளைகள் சொர்க்கங்களாகும், கீழ்கிளைகள்லாம் வந்து நரகம். 3 உலகங்கள்ல 3 உலகங்களுடைய வர்ணனை எல்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. நல்லது பண்ணா மேலவும் கெட்டது பண்ணா கீழவும் ஒரு மனிதன் அவனுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி மேலேயும் கீழையும் சுத்துறான்றதுதான் இந்த மரத்தை வச்சு 5 ஸ்லோகம். வேதங்களின் நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதே. ஜடை உலகின் சிக்கல் ஒரு ஆலமரத்தோட உவமைப்படுத்தப்படுகிறது. பௌதிக உலகம் ஆன்மீக உலகத்தினுடைய பிரதிபிம்பம், நிழல். வேர் வந்து பிரம்மன், இதுல இருந்து 24 மூலக்கூறுகள் வருது, மூலங்கள் வருது. ஜட இயற்கை பகவானுடைய புறசக்தி. வேதங்களை அறிஞ்சு இந்த ஜட பற்ற நம்ம தூண்டிக்கணும். எப்படி தூண்டிக்கணும்? பற்றின்மைன்ற கோடாரியை வச்சு இந்த மரத்தை வெட்டணும். இந்த மரம் எப்படி வளருது? முக்குணங்களால வளருது. இந்த இந்த மரத்தினுடைய சிறு சிறு கிளைகள்லாம் புலனின்பங்கள். இதுல இருக்கிற வேர்கள்லாம் கீழ் வேர்கள். மேல இருந்து பாருங்க, ஆலமரத்துல மேல இருந்து வேர் தொங்கும் பாருங்க, அதெல்லாம் வந்து பலநோக்கு செயல்கள். அப்ப மரத்தினுடைய கீழ்ப்பகுதியில மனிதர்கள் மிருகங்கள்லாம் இருக்கிறாங்க, மேற்பகுதியில தேவர்கள் கந்தர்வர்கள் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இந்த மரம் வந்து ஒரு ஓமானம் தான், இதை இங்க பார்க்க முடியாது. பகவான சரணடைஞ்சு அசங்க சஸ்திரேன அப்படின்னு சொல்றாங்க. அசங்கனா பற்றின்மைன்ற ஆயுதத்தினால வெட்டணும், அந்த மரத்தை வெட்டி வீழ்த்தணும். அப்ப எப்படி வெட்டி வீழ்த்தி பகவான சரணடையணும்னு சொல்றாங்க. பகவான சரணடையறதுக்கு குணங்கள் இருக்கு. பொய் கௌரவம் வச்சக்கூடாது, பொய் உறவுகளை விட்டுடணும், மயக்கத்துல இருந்து வெளியே வரணும், நித்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஜட காமங்களை அறவே நீக்கி விட வேண்டும், இன்பம் துன்பம்ன்ற இருமையிலிருந்து விடுபட வேண்டும். இதெல்லாம் விடுபட்ட பகவான சரணடைய முடியும்னு 5 ஸ்லோகத்துல சொல்றாங்க. 6வது ஸ்லோகத்துல இருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு ஜீவன் எப்படி ஒரு உடல் விட்டு இன்னொரு உடல் போகுதுன்னு சொல்றாங்க. காற்று வாசனையை தாங்கி செல்வதை போல மனதில் ஆழமாக படிந்திருக்கும் விஷயங்கள் அப்படியே அடுத்த பிறகு தள்ளும். அதை நான் நல்லாவே விளக்கிட்டேன் போன வாரமே. அப்ப அந்த உடலை வைத்து கொண்டு இந்த ஜீவராசி தள்ளாடுறான், போராடுறான்றது உண்மை இல்லையா? அது 6ல இருந்து 11 வரைக்கும் சொல்றாங்க. இப்ப வந்து 12ல இருந்து 15 வரைக்கும் கிருஷ்ணரே பாதுகாவலர், கிருஷ்ணரே பராமரிப்பவர்னு உறுதியா சொல்றாங்க. அதுலதான் அவர் சொல்றார், இந்த சூரியன் சந்திரன் அதெல்லாம் என்கிட்ட இருந்து தான் ஒளியை வாங்கிக்குது. இந்த மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் சந்திரன் ஆகி நான் தான் ரசத்தை கொடுக்கிறேன்னு சொல்றார். செரிப்பதற்கான ஜடர் அக்னி நான் தான். 4 விதமான சாப்பாட்டு பொருளை நீ ஜீரணம் பண்றன்னா அதுக்கு காரணமும் நான் தான். எல்லாருடைய இதயத்திலையும் இருந்து கொண்டு நினைவையும் மறதியையும் ஞானத்தையும் நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், எல்லாத்தையும் பராமரிக்கிறவனும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து வேதாந்த சூத்திரத்தினுடைய 3 ஸ்லோகங்கள் வருது, 16, 17, 18. இந்த 3 ஸ்லோகங்கள்ல விழக்கூடியவர்கள் விழாதவர்கள், அதற்கு மேல பரமாத்மா. அதுக்கப்புறம் அவரு எல்லா உலகங்களிலும் புருஷோத்தமராக பகவானே கொண்டாடப்படுகிறார் அப்படின்ற விஷயத்த வந்து 3 ஸ்லோகம் வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் இதை யாரெல்லாம் உணர்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் அறிந்தவர்கள், அவங்க எல்லாம் பாவமற்றவர்களாக இந்த விஷயத்த பாவமற்றவன் தான் புரிஞ்சுக்க முடியும். இது மிக மிக ரகசியமான அறிவு. எது ரகசியமான அறிவு? கிருஷ்ணர் புருஷோத்தமர் அப்படின்றதுதான் மிக மிக முக்கியமான ரகசியமான அறிவு. இதை புரிந்தவன் ஞானி, அறிஞன். அவனுடைய செயல் முயற்சிகள்ல வெற்றி உண்டாகும். இதை புரிஞ்சு நம்ம செயல்படும் போது நமக்கு நம்முடைய முயற்சிகள் பலன் கிடைக்கும். 20 ஸ்லோகங்களுடைய சுருக்கம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா புருஷோத்தம யோகத்துல? இல்ல பொதுவான கேள்விகள்?
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் கேளு மாதாஜி. மாதாஜி, இந்த கேளு 20வது ஸ்லோகம் சொன்னீங்களா மாதாஜி, சரணடையும் முறை, அது மட்டும் ப்ளீஸ் இன்னொரு தடவை எனக்கு வேணும். சரணடையறது வந்து 5வது முதல் 5லே வந்துரும்ல. இல்ல, நிர்மால இந்த மோகா 20வது ஜித சங்க ஸ்லோகத்துலங்க மாதாஜி ஜோசா. ஒரு பாயிண்ட் என்னது, அது அப்பயே கேட்கணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள எனக்கு செல்போன்ல கை கேளுங்க வைக்க கேளுங்க முடியல. மாதாஜி கேளுங்க. அந்த 20வது ஸ்லோகம் மட்டும் ஒரு தடவை எனக்கு வேணுங்க மாதாஜி. 20 மட்டும் சொல்லிடுறேன். சரி. எஸ் மாதாஜி. இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதம் உக்தம் மயா நகः ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருத்த கிருத்தஸ்ய பாரத. வேத சாஸ்திரங்களின் மிக மிக ரகசியமான பகுதி இதுவே. பாவமற்றவனே, தற்போது என்னால் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை புரிந்து கொள்பவன் அறிஞனாவான். அவனது முயற்சிகள் பக்குவத்தை அறியும். வேதங்கள் வந்து நான் திரும்ப திரும்ப முன்னையே சொன்னேன். வேதங்கள் வந்து இலக்கு வந்து கிருஷ்ணர் தான். எஸ் மாதாஜி. வேதங்களுடைய முக்கியமான கருத்தே கிருஷ்ணர் முழு முதற் கடவுள் அப்படின்றதுதான். ஆனா அத மறைமுகமா சொல்லியிருக்கு. வேதம் வந்து இப்படி டிக்ளேர் பண்ணல. பகவத்கீதை மாதிரி ஸ்தாபனமா சொல்லல. பாகவதம் மாதிரி லைட் போட்டு காட்டல. பாகவதம் பகவத்கீதை எல்லாம் வந்து கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் அப்படின்ற ஒரு கருத்தை தான் திரும்ப 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 எப்பவுமே சொல்லுது. வேதங்கள் அப்படி பண்ணல. வேதங்கள் வந்து படிப்படியா ஆசை காட்டி, இதை காட்டி, அதை காட்டி, இது வேணுமா அது வேணுமா, பசங்களை படிக்க வைக்கணும்னா, ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும்னா சாக்லேட் தரேன், மிட்டாய் தரேன், இது பண்ணி தரேன், அது பண்ணி தரேன்னு ஏமாத்தி ஏமாத்தி படிக்க வச்சு அப்புறமா ஆனா அந்த குழந்தை அந்த சாக்லேட்லயும் மிட்டாயிலையும் மயங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, படிக்கவே படிக்காது. சில குழந்தைகள்லாம் அதெல்லாம் வாங்கிக்கும், வாங்கிட்டு படிக்காம திருப்பி அப்படியே இருக்கும். அந்த மாதிரிதான் வேதங்கள். ஆனா வேதங்களுடைய இலக்கு வந்து கிருஷ்ணரை அறியறதுதான். அதை நான் இங்க சொல்றேன்னு சொல்றார் பகவான். இது வந்து மிகவும் ரகசியமான அறிவு. ஏன் அப்படி சொல்றார் ரகசியமான அறிவுனா, வேதங்கள்ல எல்லாம் பட்டவர்த்தனமா சொல்லலைங்க. வேதங்கள் வந்து இப்ப கிருஷ்ணஸ்து ஸ்வயம் பகவான் அப்படின்னு பகவத்கீதை பாகவதம் சொல்லுது. பக்கத்து பக்கம் பகவத்கீதையில வந்து பகவான் வாச்ச அப்படின்னு சொல்லுது. பல இடங்கள்ல அகம் சர்வஸ்ய பிரபுவோ பகவான் பாருங்க. நான் ஒவ்வொரு பல ஸ்லோகங்கள்ல பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் நேரடியா கொடுக்கிறார் இந்த இந்த ஞானத்தை. ஆனா அந்த மாதிரி இல்ல வேதங்கள்லாம், அந்த மாதிரி இல்ல. ஆனா அந்த அந்த ரகசியமான ஞானம் இதுதான், அதனுடைய ரகசியமான பகுதியே இதுதான் அப்படின்னு இங்க சொல்றார் பகவான். அங்க சில இடங்கள்ல தான் சொல்றாங்க, பல இடங்கள்ல சொல்ல. அதனாலதான் அதை எழுதிட்டு வியாசருக்கு வந்து திருப்தி வரல. என்னடா சுத்தி வளைச்சு ஒரு விஷயத்த சொல்றது, அது ஒழுங்கா படிக்கிறவங்களுக்கு தான் விஷயம் புரியும். இல்லைன்னா அது அந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடும்போது சாக்லேட்டுக்கு பிஸ்கெட்டு சாக்லேட்டு ஜூஸ் கொடுத்தானா அங்க போயிட்டோம்னா அப்ப ஜெயிக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி ஏமாந்து போயிடுவாங்க. வேதங்கள்ல அந்த ரிஸ்க் இருக்கு. அதுக்குதான் வந்து பிரபுபாதர் வந்து நேரடியா நம்மள பகவத்கீதை கொண்டாண்டாரு. அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, வேண்டாம் வேண்டாம், நேரடியா பக்தி தொண்டு எடுங்கன்னு சொல்லி நம்மள நேரடியா பக்தி தொண்டு எடுக்க வைக்கிறார். இதுல அவர் கிருஷ்ணர் வந்து ரகசியமான ஞானம் நான் முழு முதற் கடவுள் என்பதுதான். இதை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறேன். பாவமற்றவன் தான் இதை புரிஞ்சுக்க முடியும். சரியா? சரி. அப்போ பிரபுபாத் மாதிரி பக்தர்கள்லாம் பாவிகளுக்கு கூட கொடுக்குறாங்க இத, இல்லையா? கொடுக்குறாங்களா இல்லையா? கொடுக்குறாங்க. பாவிகளுக்கு ஞானத்தை கொடுத்துட்றாங்க. அப்ப எப்படின்னும் போது அதுக்கு ஒரு உடன் கருத்து என்னன்னா, பக்தி தொண்டு செய்ய செய்ய பாவம் போகும். பாவம் போறதுக்கு தனியா பாவம் போயிட்டு அப்புறம் நான் பக்தன் ஆவறேன்னு சொல்ல முடியாது. ரெண்டுத்தையும் ஒன்னா எடுக்கிறோம். சோப்பு போட போட அழுக்கு போற மாதிரி நம்ம சோப்பு போட்டு போட்டு அழுக்கு எடுத்து குளிச்சு சுத்தமாயிடுறோம். அப்ப நாமத்தை சொல்லி 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 நாமமே வந்து 2 வேலையை செய்யுது. ஒண்ணு நம்மை புனிதப்படுத்துகிறது, 2வது நம்மை அங்கு கொண்டு செல்லுகிறது. நம்முடைய இலக்கை நோக்கியும் கொண்டு செல்லும், நம்மை புனிதமும் படுத்தும். அதனால பக்தி தொண்டு, நேரடி பக்தி தொண்டை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் கிருஷ்ணர் இங்க வந்து இதை யார் புரிந்து கொள்கிறானோ அவன் என்ன பண்ணுவான், கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு தெரிஞ்ச உடனே அவன் வந்து அவரை அடைவதற்கு முயற்சி பண்ணுவான். அந்த மாதிரி அறிந்து நீங்க அவரை அடைய முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி கிட்டும். அவனது முயற்சிகள் பக்குவத்தை அடையும். தெரிஞ்சு இவரை நான் நேசிக்கிறேன்னா காரணம் என்ன, கிருஷ்ணரை நேசிக்கிறேன் காரணம் என்ன சொல்லுங்க.
அவர்தான் நேசிக்கிறதுக்குரிய உண்மையான பொருள். பொருள். நாம எது பின்னாடி நாயை கூட நேசிக்கிறோம். நம்ம மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆமா நாயை பாட்டி. நேசிக்கிறாங்க, பூனையை நேசிக்கிறாங்க, எதையோ நேசிக்கிறாங்க. கை தொலைபேசியை நேசிக்கிறோம். ஏன்னா அது இல்லாம இருக்க முடியாது நம்மளால. இதெல்லாம் நேசிப்பு, பற்று. ஆனா உண்மையான நேசிப்பதற்குரிய பொருள் யாரு? கிருஷ்ணர் தான். அதுதான் நான் இங்க டிக்ளேர் பண்றேன்னு சொல்றது. அததான் நான் இங்க சொல்றேன். அதை யார் தெரிஞ்சு செய்யறாங்களோ அவங்களுக்கு பலன் கிடைக்கும். அவங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். தேங்க்யூ மாதாஜி. புரிஞ்சுது. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? பக்தி தொண்டுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? பக்தர்களுக்கு மிக்க நன்றி. ஏதாவது தவறு இருந்தால், குற்றம் குறைகள் இருந்தால் மன்னித்து விட வேண்டும். வாஞ்சா கல்பதருபஸ்ஸ கிருபா சிந்திभ्येवच பதிதானம் பாவனேभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः. நன்றி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, நம்ம இன்னத்த ரெக்கார்டுங்களை பாதியில தான் மாதாஜி